சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போன தடவை நம்ம ஏற்கனவே கிளாஸை பற்றி பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம். திருமதி சுமதி அவர்கள் நம்மளுடைய கிளாஸ் முடியும் அந்த தருவாயில் அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த அனுபவங்கள், அது சார்ந்து அவங்க இது நாள் வரைக்கும் அவங்க கடந்து வந்த அந்த பாதையில் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், மந்திரம் பட்டதாக இருக்கட்டும், அல்லது ஆன்ம முன்னேற்றம் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது மேனிஃபெஸ்டேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அது சம்மந்தப்பட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்களை நம்மளுடைய கிளாஸில் ஒரு பகுதியாக அவங்க பகிர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய ஒரு நீட்சியாக, அதனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த படிநிலையாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நிறைய பேர் திருமதி சுமதி அவர்களுடைய வீடியோவை பார்த்த நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் நம்பரில் எங்கிட்டையும் சரி அவங்ககிட்டையும் சரி வாட்ஸ்அப் நம்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த ஜாதகம் பார்ப்பீங்களா, ஜாதகம் சம்மந்தப்பட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுவீங்களா, இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு பல சந்தேகங்கள் எங்களுக்குள்ளே இருக்குது, பல கேள்விகள் எங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு எங்களுக்கு சரியாக பதில் கிடைக்கல, எங்களுக்கு சரியான கைடன்ஸ் கிடைக்கல, ஜாதகத்தை பேஸ் பண்ணியும் கிடைக்கல, ஜாதகம் இல்லாமலே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அப்போ நீங்களும் ஜாதகம் பார்ப்பீங்களா? அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஜாதகம் சம்மந்தப்பட்டு சொன்னாலும் சரி, அல்லது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு சொன்னாலும் சரி, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு கவுன்சிலிங்கோ, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வோ, அல்லது எங்களுக்கு அந்த ஒரு சந்தேக தெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருக்கீங்க. என்கிட்டையும் கேட்டிருக்கிறீங்க, அவங்ககிட்டையும் கேட்டிருக்கிறீங்க. இப்போ அதுக்கு ஒரு தீர்வு, அதுக்கு ஒரு பதில் நம்ம சொல்லணும் இல்லைங்களா, அதுக்கான ஒரு சரியான தருணம் வந்ததுனால நம்ம இதை பற்றி பேசுகிறோம். இது சம்பந்தப்பட்டு திரு சுமதி அவர்கள்கிட்ட நீங்கள் ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எப்படி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் இந்த தகவலை நான் சொல்லும்போது இதை கேட்குறதுக்கு 2 விதமான நபர்கள் இருப்பீங்க. ஜாதகம் மட்டும் எனக்கு பார்த்தா போதும், ஜாதகம் சம்மந்தப்பட்டு எனக்கு கைடன்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு கேட்குற நபர்களும் இருப்பீங்க. ஜாதகத்தையும் தாண்டி எங்களுக்கு அமானுஷ்யம் சார்ந்து, ஆன்மீகம் சார்ந்து எங்களுக்கு என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடுறது, அல்லது எனக்கும் என்னோட தெய்வத்துக்கும் சில உரையாடல் இருக்குது, இல்லை நிறைய ஆன்மீக அனுபவங்கள் இருக்குது, அதில் சரி எது தவறு எது பல குழப்பங்கள் இருக்கும், அது சார்ந்த சந்தேகங்களும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. இந்த 2 தரப்பு நபர்களும் தாராளமாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, ஜாதகம் சம்பந்தப்பட்டு உங்களுக்கு ஆன்மீக கைடன்ஸ் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு எனக்குன்னு சில உள்ளுணர்வு திறன் இருக்குது, ஆனால் அதை எனக்கு சரியாக எது சரி எது தவறுன்னு எனக்கு கைட் பண்ணுறதுக்காக இல்லை, அது சம்மந்தப்பட்டு எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் அது டிப்ஸ் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க இருப்பீங்க. சந்தேகங்கள் அந்த ஸ்டேஜில் நானே இருந்தவ தான். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எனக்கு வர விஷன்ஸும் சரி, இன்ட்யூஷனும் சரி, சரியா தவறா, கற்பனையா உண்மையா எதுவுமே தெரியாது. நமக்குன்னு யாராவது ஒருத்தர் கைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு இருந்த ஏங்கின தருணமும் இருந்தது. இப்போ அதெல்லாம் கடந்து இப்போ எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, எதுவாக இருந்தாலும் எனக்கு நீயே இன்ட்யூஷன் உணர்த்திடு, நான் ஏன் ஒருத்தரையும் நம்பிட்டு இருக்கணும், யாராவது நமக்கு உணர்த்துவாங்களா, நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம சரியா தவறான்னு மற்றவங்க சொல்லுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் போய் கடவுளை நீயே உணர்த்த ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். மனுஷங்களை நம்புறதை விட தெய்வத்தையே நம்பிடலாம். அந்த கன்ஃபர்மேஷன் ஏன் நம்மளே டவுட் படணும்? ஓகே, நம்மள டவுட் பட்டோம்னா பிரபஞ்சம் அப்போ உனக்கு போய் நான் தேவையில்லாத ஒரு விஷயத்தை கொடுத்துட்டேனே, தப்பா நினைச்சிட போகுது அந்த ஒரு பயத்திலேயே ஒரு கட்டத்தில் கடவுள்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சாச்சு, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இது கற்பனையா உண்மையா, இது என்னன்னு சொல்லிட்டு என்னோட இன்சைட்டுக்கு நீங்களே ஒரு அட்வைஸ் கொடுத்துருங்க. ஓகே, இது இதனால சில விஷயத்தை இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் இக்னோர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடவுளோட ஒரு உரையாடல் மாதிரி மைண்டுக்குள்ளேயே உண்மையா அவர் நம்ம கிட்ட கனெக்ட் ஆகுறாரு இல்லையான்னு சொல்லிட்டு ஆழ் மனசுக்கு தெரியும். ஏன்னா சில விஷயத்தால நம்ம உணர்வு நம்மளுடைய உணர்வு நமக்கு மட்டும் தான் தெரியுமே தவிர அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி டவுட்ல இருக்கீங்களா, இவங்கள அனுக்குங்க, எனக்கும் என்னால முடிஞ்ச அந்த கவுன்சிலிங் மாதிரி தான் நான் கொடுக்க முடியுமே தவிர அடிச்சு உங்களுக்கு இப்படித்தான் உங்களுக்கு அப்படித்தான் சொல்லிட்டு சாமியார் மாதிரி அப்படியே அடிச்சுலாம் நான் பேசிட மாட்டேன். அது எப்படின்னா அந்த மாதிரி நினைச்சிட்டு போறாங்க அவங்க எல்லாரும். எப்படின்னா அருள்வாக்கு மாதிரி எதிர்பார்த்து அது கிடையாதுங்க. இது எப்படின்னா அது ஒரு அருள்வாக்கு மாதிரி இருக்காது. இப்ப நீங்க அருள்வாக்கோ அல்லது குறி சொல்ற இடமா பாத்தீங்கன்னா சட்டமா பேசுவாங்க, அடிச்சு பேசுவாங்க. ஓகேங்களா, சாமி இறங்கிட்டாங்க, நாங்க சொல்றதுதான் ஃபைனல், சாமி அதை தான் சொல்றாங்கன்னு. உண்மையிலேயே இறங்குனாங்களா, உண்மையிலேயே அவங்க சொல்றது கரெக்டா இல்லையான்னு நமக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனா இவங்க ஷேர் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிந்த என்னுடைய இன்ட்யூஷனுக்கோ என்னுடைய உள்ளுணர்வு திறனுக்கோ நான் உணர்ந்த தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், உங்கள் சார்ந்து, அதாவது இப்போ வரவங்க சார்ந்து இல்லை வரவங்க கேட்குற ஏதாச்சும் கேள்விகள் சார்ந்து உள்ளுணர்வு மூலியமாக எனக்கு கிடைத்த அல்லது கிடைக்கின்ற ஒரு தகவலை இன்புட்டை நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. அது அவங்க தெய்வம் அவங்களுக்கு கொடுக்கறது, ஓகே. ஆனால்
அதை எந்த அளவுக்கு செயல்படுத்தி பார்க்க வேண்டும், எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத நீங்க தான் எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஆன்சர் வரும். சில டைம் வந்து நம்ம நினைக்கிற ஆன்சருக்கு சரியா தவறான ஒரு பயம் வரும் பாருங்க. அப்போ அந்த டைம்ல வந்து கரெக்டா அந்த யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகி நம்ம எடுக்கிற முடிவு எப்படி நமக்கு பாசிட்டிவா அமையும், அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு அது பயிற்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் அந்த கன்சல்டேஷன் நான் சொல்லல, கவுன்சிலிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். உங்க மைண்டுக்கான ஒரு விஷயம், உங்க ஆராக்கான ஒரு விஷயம், உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கான விஷயம், அந்த மாதிரி அட்வைஸ் என்னால கொடுக்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து அன்வான்டா நானா போய் கர்மால சிக்குவேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் அதான் சொல்லியிருப்பாரு நீலி வீடியோல, இப்படி வந்து இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த இடத்துல அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களோட விஷன்ஸ் தேவையில்லாம யூடியூப்ல நீலி பத்தின ஒரு வீடியோ, நீலி அப்படின்ற வீடியோல ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவங்க ஒரு டாக்டர் கிட்ட போனாங்க. அவங்க இந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க. சொல்லி அவங்களுக்கு எப்படி கிளென்ஸ் ஆச்சுன்னு விலாவரியா நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனா நான் சொல்லாம விட்ட விஷயம் என்னன்னு தெரியுங்களா, அந்த நீலி வீடியோல வந்து அந்த உள்ளுணர்வு மூலியமாக நீலி அம்மன் வந்து தொடர்பு கொள்றாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல உணர்ந்த நபர் இருப்பாங்க பாத்தீங்களா, பாதிக்கப்பட்ட அந்த நபர். அந்த நபர் யாருன்னு நான் அந்த வீடியோல சொல்லவே இல்லை. ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ மூலியமா சொல்றேன். நான் சொல்ல வந்த நபரே இவங்க தான். ஓகேங்களா, ஒண்ணு அந்த நீலி வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு விலாவரியாக அவங்களுடைய அந்த உள்ளுணர்வு திறன் எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இதுல இன்னொரு கிளாரிட்டி நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, இப்ப இந்த வீடியோல பாக்குறவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லயே இருவேறு நபர்கள் இருப்பீங்க. எப்படின்னா, அந்த பாக்குற நபர்களுக்கே சில இன்ட்யூஷன் பவர் இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேங்களா, நிறைய பேருக்கு வந்து இஷ்ட தெய்வமோ அல்லது குலசாமியோ அல்லது காவல் தெய்வமோ இங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நபர்களே நிறைய பேருக்குள்ள உரையாடும். கனவுல வந்து பேசும், தெய்வம் வந்து கனவுல பேசும், தெய்வம் வந்து அருள்ல வந்து பேசும். அந்த சக்தியை கொண்ட நபர்கள், அந்த இஎஸ்பின்ற அந்த ஆற்றலை கொண்ட நபர்கள் ஏற்கனவே இருப்பீங்க இதை பார்த்துட்டு இதுலயே. ஓகேங்களா, ஆனா அவங்களுக்குமே ஆரம்ப நிலையில இருப்பீங்க. அதனால அனுபவ குறைவுனால வந்திருக்கிறது சரியா தப்பா நீங்க சரியா இது பண்ணி இருக்க மாட்டீங்க. நிறைய பேர் இது நம்மளோட கற்பனை போல, நம்மளா ஏதாவது நினைச்சுக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை உதாசீனப்படுத்திருப்பீங்க. நிறைய அந்த இன்னர் கான் சொல்லுவாங்க இல்லையா, ஆன்ம உணர்வு மூலியமாக உங்களுக்கு இறை கிட்ட இருந்து கிடைக்கிற தகவலை சரியா ரிசீவ் பண்ணாம நிறைய தகவல்களை வீணடிச்சிருப்பீங்க தெரியாம தான். ஓகே, தெரிஞ்சு யாரும் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் நீங்க அம்மையார்கிட்ட தாராளமாக நீங்க கேட்கலாம். ஓகேங்களா, கேட்டு அதுல வந்து இப்போ அவங்க பாக்குறாங்க, உங்ககிட்ட வந்து பாக்குறாங்க அப்படின்னா கேட்கும் பொழுதே சில விஷயங்கள் புலப்படும். நம்மளுடைய கருத்துக்கே சில விஷயங்கள் புலப்படும், சில விஷயங்கள் கருத்துக்கு புலப்படாது. நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய ஆறாம் மூலியமாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அது மூலியமாக அந்த இறை மூலியமாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைக்கு ஒரு தகவல் கிடைச்சதுன்னா அது ஆட் ஆன் அட்வான்டேஜ் இல்லையா? கண்டிப்பா, அது டபுள் அட்வான்டேஜ்ங்களா? அந்த மாதிரி அதாவதுமா மனுஷனும் பேசிக்கிறது வேற, மனசு பேசிக்கிறது வேற, ஆன்மாவும் பேசிக்கொள்வது வேறு. ஓகேங்களா, அப்போ இங்க யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது. நமக்குள்ள இருக்கும் இறையும் உங்களுக்குள் இருக்கும் இறையும் ஒன்றோடு ஒன்று பேசிக்குது இல்லையா, அதுல கிடைக்கிற கிளாரிட்டி வேற எதுலையுமே கிடையாது. கண்டிப்பா. அந்த மாதிரி இறை மூலியமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உரையாடுகின்றீர்கள், நீங்க சில தகவலை கேட்டு பெறுறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க வந்து இவங்களை தாராளமாக நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் அதை சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு அந்த நீலின்ற ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும்போது எனக்கே தெரியாமல் நான் கனெக்ட் ஆகிட்டு நம்மளால முடிச்ச ஒரு அட்வைஸை ஒரு ரெமிடியை சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால பயங்கரமா அஃபெக்ட் ஆனேன். ஆனா அது அறிவுறுத்ததுக்கு நமக்குன்னு ஒரு குரு இருந்தாங்க. ஓகே, நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறோமே, நம்மளே என் செல்ஃபா கன்ஃபார்ம் பண்ணிக்கூடாது சொல்லிட்டு இப்போ அடுத்த ஸ்டேஜ் கடந்து போயிட்டு இருக்க மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன், நம்பிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி சில சிம்டம்ஸும் இருக்கு கடவுள் புண்ணியத்துல. இப்போ அந்த கர்மாவோட தாக்கத்தை பத்தி பயப்படாததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கேள்வி கேட்டாத நான் ஆன்சரே பண்ண போறேன், நீங்க கேட்காத கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ண போறது இல்லை. இவர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் கேட்காம அவங்களோட லைஃப்ல நீங்க தலையிடுறது வந்து பெரிய கர்மா அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்ல நிறைய பார்த்தாச்சு, 1-2 கிடையாது. அதுவும் ஜோதிடத்தோட இவரோட ஆன்மீக பயணத்தோட நாங்க எங்களோட பயணத்துல நிறைய சந்திச்சிட்டோம். கர்மாவால் அவரும் அஃபெக்ட் ஆயிருக்காரு, நானும் அஃபெக்ட் ஆயிருக்கேன். அதை நிறைய பேர் நீங்களும் பட்டிருப்பீங்க கண்டிப்பா. வாங்கின அடியெல்லாம் கொஞ்சமா நெஞ்சமா அதுல இருந்து மீண்டு வந்த விஷயம் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்ன்றத விட என்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு பக்கம் வந்துருச்சு. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கேட்கிற கேள்விக்கு தான் பதில், நீங்க கேட்காத கேள்விக்கு பதில் கிடையாது. ஓகேங்களா, நீங்க அலோவ் பண்ணணும். ஒரு விஷயம் தீரணும், ஒரு விஷயம் சரியாகணும், நீங்க மனசு வச்சாதான் பிரபஞ்சம் கூட வழிவிடும். நீங்க மனசே வைக்காம உங்க லைஃப சரி பண்றதுக்கு நான் யாரு?
ஆமா, கடவுளால மட்டும் அதாவது தான் என்ன முடியும். சொல்ல வராங்கன்னா, அவங்க சொல்ற சில நல்ல வார்த்தைகள், சில நல்ல டிப்ஸ், அது மூலியமா அப்படி இப்படி சொடக்கு போடுற மாதிரி எல்லாம் ஒன்றும் மாறிட போறது கிடையாது. அதை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க செயல்படுத்துறீங்க, பயிற்சி பண்றீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சியும் மாற்றமும் இருக்கும்ன்றதான் சொல்ல வருகின்ற கருத்து. கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, கரெக்டான டைம்ல நமக்கு யாராவது அறிவுரை சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அட்வைஸா தான் அது இருக்குமே தவிர, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் எல்லாத்துக்கு மேல ஒரு விஷயம், கர்மா இன்னும் அஃபெக்ட் ஆக நான் மாட்டேன். நான் ரொம்ப நம்பி இந்த விஷயத்துல நான் இறங்குறதுக்கு ஒரு காரணம், ஆத்ம பைரவரும் கூட. ஆமா. அனுதினமும் நித்த நிமிஷமும் அவரோட கம்யூனிகேஷன்ல இருக்கிறதாகட்டும், அவரோட பூஜை எல்லாம் அவரோடயே வாழ்நாள் போகிறதுனால ஒரு தைரியம்னா, அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கர்மா வரப்போகுது, அந்த ஒரு தைரியம் கூடுதலா அதீதமா வந்ததால மட்டும்தான் இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கே வந்திருக்கேன். இல்லைன்னா நான் ஜோதிடரை நான் கல்யாணம் பண்ணி நான் ஜோதிட மாணவியா இருக்கும் போதே நானும் இவரோட டிராவல் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஜோதிடம் பார்த்துருந்துருக்கலாம். கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா நான் வந்து அழைப்பு விடாத ஒரு நாளே கிடையாது. எத்தனையோ வருஷமா நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஜோதிடம் தெரியும், பாரம்பரிய ஜோதிடமும் தெரியும், மரபணு ஜோதிடமும் தெரியும். நீங்களே ஜாதகம் பார்க்கலாமே. இப்போ பொருத்தமெல்லாம் நானும் பார்க்குறேன், மேடமும் பார்க்குறாங்க, மேடமுடைய அம்மாவும் பார்ப்பாங்க, அவங்களும் தொழில்முறை ஜோதிடர். அப்போது 3 பேர் பொருத்தம் பார்க்கும்போது, தனிப்பட்ட ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆய்வு பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்களே டேரெக்டாக ஜாதகம் பார்க்கலாமே. இல்லை, அது ஜாதகம் பார்க்கறது மட்டும் கிடையாது, கொடுக்குற விஷயம் கரெக்டாக போய் சேரணும், அதுக்கான பக்குவம் எனக்கு வரணும், அந்த பக்குவத்துக்காக வெயிட் பண்ணுறன்றதான் ரொம்ப வருஷமாக அவங்க நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்த விஷயங்கள். அப்போது தன்னடக்கமாக நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப லிமிட்டாக மட்டும் ஷேர் பண்ணுறது. 2வது, நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோமான்னு சொல்லிட்டு மறுபரிசீலனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட அனுபவம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? என்ன அதை வெளியே காமிச்சிக்காம எல்லாரும் அடக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பல பேர் இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி பல பேருக்கு அவங்களுக்கான சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கான ஒரு தெளிவுரையும், அந்த சந்தேகங்களுக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச இவங்களுடைய அனுபவத்திலிருந்து இவங்களுக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் போக போக நீங்கள் அப்ளை பண்ண அதை ஆய்வு செஞ்சு பார்க்க உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பாரம்பரிய ஜோதிட பொறுத்த வரைக்கும் ஜாதகத்துல வந்து 6, 8, 12 இந்த மாதிரி பாவத்தை தசாபுக்தி வந்தாலும் சரி, பாதக தசை வந்தாலும் சரி, ரொம்ப பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. 7.5 சனி, அஷ்டம சனி, எல்லா விஷயமும் லைஃப்ல எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். ஓடி முடியுமா? எதுவுமே முடியாது. அப்ப அந்த ஒரு விஷயத்துல இருந்து ஓகே, ஜாதகம் எப்படினாலும் இருக்கட்டும், அதையும் மீறி நமக்கு ஒரு பவர் இருக்கு, அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். சார் சொன்ன கைடன்ஸாக இருக்கட்டும். அதனாலதான் இந்த கைடன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த பெருசா பேசப்படுற விஷயம். என்ன கரெக்டான பிரச்சனை வரதுக்கு முன்னாடி பிரச்சனை வராம சேவ் பண்ணிக்கிறது தான் நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி. பிரச்சனைக்கு அப்புறம் தீர்வுன்றது நம்ம பாரம்பரியத்துல சொல்ற பரிகாரம். நான் சொல்றது பரிகாரமும் இல்ல. ஓகேங்களா? கைடன்ஸ் வேணுமா நீங்க தாராளமா சார்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க. ஆனா சில விஷயம் ஜாதகத்தை மீறின விஷயம் நடக்கணுமா, கண்டிப்பா யூனிவர்ஸ் நமக்கு அதை ஹெல்ப் பண்ணும். ஆனா நம்ம அப்ரோச் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயமாக அதான் மந்திரங்களாக இருக்கட்டும், வீட்டுல செய்யற லேடி செய்யற பூஜையாக இருக்கட்டும், அதை பத்தின ஒரு டிப்ஸ் எல்லாம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கிளாஸா ஒரு பிளான் பண்ணுவேன், பயிற்சியா பண்றதுக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுல ஒரு செடி வளர்க்கிறோம் அப்படின்னா கூட அந்த செடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும். நம்ம கர்மால சிக்காம வீட்டுல இருந்து வெளியே கிளம்புற ஜென்ஸ் ஆகட்டும், நம்மளாகட்டும், யாரா இருந்தாலும் சேஃபா போயிட்டு வரணும். அப்ப அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம்னு சாதாரண விஷயம் கிடையாது. எப்போ என்னனாலும் நடக்கும். ஆனா நமக்கு நடக்கிறது எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி தாட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க போறோம். ஸோ எப்பவுமே சிரிச்ச முகத்தோட பாசிட்டிவா நம்ம லைஃபை மூவ் பண்றதுக்கான பயிற்சி ஆகட்டும், கவுன்சிலிங் ஆகட்டும், கண்டிப்பா நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா அந்த பலத்தை, அந்த ஆத்ம பலத்தை அந்த ஆத்ம பைரவர் எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு நான் நம்புறேன். அந்த தைரியத்துல தான் நான் உங்ககிட்ட தாராளமா கன்சல்டேஷன் கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ரோச் பண்ணலாம். தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான டைமிங் வந்து இப்போ நீங்க கேட்கலாம், சார் விஷால் சார் நீங்க வர சண்டே வந்து நீங்க அந்த மாதிரி கன்சல்டேஷன் இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மேடமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கன்வீனியன்ட் டைம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால, ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால அவங்களுக்கான கன்வீனியன்ட் டைம் எது அப்படின்றத அவங்களே இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 9840509661 அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு திருமதி சுமதி அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் எனக்கு வேணும், இல்லை அவங்ககிட்டயே நான் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குதோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டை அந்த வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணி அவங்ககிட்டயே நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் கேட்கணுன்னாலும் தாராளமாக கேட்கலாம்.
ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாளில் வந்து எல்லாரையும் வர சொல்லிட்டு ஹெட்டப் ஆகிட்டு எல்லாத்தையுமே ஜாதகம் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்காது. எப்போ யாருக்கு எந்த ஃப்ரீ டைம் அலாட் பண்ணுறது அப்படின்றத அவங்களே இன்டிமேட் பண்ணிடுவாங்க, வாட்ஸ்அப்பில் இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அவங்களுடைய ஃப்ரீ டைமில் தாராளமாக உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை தாராளமாக கேட்டு பெறலாம். ஏன்னா பயிற்சியாக இருந்ததுன்னா நம்ம ஒரு 5 பேர் கூப்பிடலாம், ஒரு 10 பேர் கூப்பிடலாம். இது வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம அவங்களுக்குன்னு கொடுக்குற கவுன்சிலிங், ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு கொடுக்குற நம்ம அது பீஜ மந்திரமாக இருக்கட்டும், சொல்கிற லைஃப் ஸ்டைலில் என்னென்ன விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் யூனிக்காக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்றா இருக்கும் மெர்ஜாக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் போட்டு அவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவங்க இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தனிப்பட்ட நபருக்கா தனியாக புக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கா பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் இருக்கு. வேணுன்றவங்க தாராளமாக என்னுடைய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணும், ஆனால் இப்போதைக்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் பார்க்குற மாதிரி. ஃப்யூச்சரில் ஃபோனில் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் நான் பக்குவம் ஆயிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபோனுக்கான அப்பாயின்மெண்ட்டுக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன். நிச்சயமாக. நன்றி. நன்றி.